மக்கள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய மாலை வணக்கம். இன்றைய ஆன்மீகம் அறிவோம் நிகழ்ச்சியில் ஆன்மீக அறிவியலில் சார் நீங்கள் நிறைய ஆன்மீகத்தை பற்றியே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. அறிவியல் சார்ந்த விஷயங்கள் இருந்தாலும் சில முற்போக்கு சிந்தனைகள் இருக்கும் இல்லையா? அந்த முற்போக்கு சிந்தனைவாதியும் அறிவியல் சார்ந்த ஆன்மீக சார்ந்தமாக ஒரு விஷயத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அரிய பெரிய பொருள் என்ன, அதை தெரிஞ்சுக்கும். அது எவ்வாறாக அறிவியல் வேலை செய்யுது. இப்போது இதை பார்க்குறதுக்கு முன்னாடி, சார் நான் கோயிலுக்கு போக மாட்டேன், எனக்கு வேலை இல்லை. சார் நான் கடவுள் இருக்குன்னு நம்புகிறேன், ஆனால் அதை நிரூபிக்கிறது முடிக்க நான் சந்தேகத்திலே வச்சுருக்கிறேன். சில பேர் கடவுளே இல்லை சார். சில பேர் பார்த்திங்கன்னா என்னுடைய செயல்பாடு இப்படி தான் இருக்கும், நான் உழைப்பத்தான் நம்புகிறேன். சில பேர் பார்த்திங்கன்னா என் முகம் சரியில்லை சார். சில பேர்த்தில் வீட்டில் பார்த்திங்கன்னா இது என்ன மூஞ்சின்னு திட்டுறாங்க சார், இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா? இந்த செயல்களெல்லாம் பொய்க்க வச்சு வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு அரிய பெரிய பொருள் தான் செந்தூரம் அப்படின்னு பேர். இந்த செந்தூரம் அப்படின்னா ஆஞ்சநேயருக்கு கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செந்தூரம் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கங்க. அந்த ஸ்ரீராம ஜெயராமன் சொல்லி வெண்ணெய்க்கு பேர் பதம்னு பேர் இல்லையா? அந்த பதத்தில் நீங்கள் உங்கள் வீட்டில் கூட செஞ்சு பாருங்களேன். பதத்தை ஒரு 50 தடவை நீங்கள் ஸ்ரீராம ஜெயராமன் சொன்னீங்கன்னா பதத்தை அடுப்பில் வச்சா அது வெண்ணெயை நெய்யாயிரும். ஆனால் ஒரு கொட்டாங்குச்சி அல்லது ஒரு ஓலை அதில் வச்சு இந்த பதத்தை மந்திரம் சொல்லும் பொழுது அது உருண்டு திரண்டாக வருகிறது. அதனோட சேர்க்கப்படக்கூடிய குங்குமப்பூ மற்றும் சில வகை வஸ்திர பொருட்கள், மூலிகை பொருட்களை சேர்க்கும் பொழுது தான் அது செந்தூரம் நிறப்படுகிறது. சரி, இந்த சப்ஜெக்டை இப்படியே நிறுத்திட்டு, திலக் அப்படின்னா திலகம்னு அர்த்தம். திலக் ஹோமம் அப்படின்னா முன்னோர்கள் நினைத்து செய்யக்கூடிய ஹோமம்னு அர்த்தம். இந்த திலகம் அப்படிங்கிறது பெண்களுக்கு மட்டும்தான் சார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். கிடையாது, அந்த காலத்து ஆண்களுக்கும் உண்டு. திலகம், வெற்றி வாகை சூடி வந்தவனுக்கு திலகம் இடுதல்னு பேர் இல்லையா? இது எல்லா மதத்துலேயும் உண்டு. நம்ம ஒத்துக்கிறது இல்லை. எல்லா மதத்துலேயுமே வெற்றி பெற்றவனுக்கு ஒரு திலகம் பண்ணி அவனுக்கு ஒரு முண்டாசு கட்டி நம்ம ஆராதனை பண்ணி கொண்டாடு பண்ணுறோம். முண்டாசுங்கிறது நம்ம தலைக்கிரடை, நம்ம கோயில் மரியாதைன்னு சொல்லக்கூடியது இல்லையா? அந்த திலகமாகப்பட்டது என்ன அப்படின்னு பார்க்குறதை இதையும் பாதியில் வச்சுட்டு இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வரேன். ஹோமம் யாகம்லாம் நான் பண்ண மாட்டேன், கடவுள் இருக்கா இல்லைங்கிறதெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் இந்த வாழ்வியல் தத்துவம் சொல்லி இப்போ நிறைய ஆசிரியர்கள், நிறைய ஆச்சாரியர்கள்லாம் வராங்களா, என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னுடைய ஒளியை கொண்டு இங்கு நிறுத்து, இரு புருவத்துக்கு மத்தியில் நிறுத்துன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? உள்ளூர் ஒலி இருக்குது, அதை நிறுத்தினா நீ ஒருமுகப்படுத்துவாயின்னு சொல்கிறாங்களே, அதை கொண்டு காதில் நிறுத்து, மூக்கில் நிறுத்து, வாயில் நிறுத்து, கண்ணில் நிறுத்துன்னு சொல்லலை, இரு புருவங்களுக்கும் மத்தியில் நிறுத்துன்னு சொல்கிறாங்க. அதைத்தான் முன்னோர்களும் தமிழர்களும் ஆரியர்களும் நம்மளோட இந்து கலாச்சாரமும் நம்ம தெய்வமும் என்ன சொல்லிச்சுன்னா, பொட்டு வைடா சாமி அப்படின்னு சொல்லிச்சு இல்லையா? இன்றைக்கி ஐயப்பன் கோயிலுக்கு போகிறப்ப சந்தனம் வைக்கிறோமா, அப்புறம் நான் ஐயப்பன் கோயிலுக்கு பரத போட்டால் தான் வைப்பேன், மீதி நேரம் வைக்க மாட்டேன்னு சொல்கிறது தவறு. இப்போது நான் சார் சிவபக்தர் சார், இருந்துட்டு போ, நல்லா பட்டை போட்டுக்க, அம்பாளை போய் வணங்கிட்டு சும்மாவை வர முடியும்? அந்த அம்பாளுடைய பிரசன்னமாக அந்த குங்குமத்தை எடுத்து திலகத்தில் வைக்கிறோமா? அதே போல் பெருமாளை போய் பிரார்த்தனை பண்ணுறோம், பெருமாளை சேவைக்கு பண்ணுறோம், பாதம் வைத்த ராமம் போடுறோமா? அப்போ நீ ஹோமா யாகம்லாம் பண்ண வேணாம், உழைப்பை பாரு, குடும்பத்தை பாரு, கணவன் மனைவியை பாரு, உன் தாய் தந்தையரை பாரு. உனக்கு ஒரு ஊந்து விஷயமும் முக அழகையும் தெளிவையும் கொடுப்பதற்குத்தான் இந்த பொட்டு வைக்க சொன்னது. சார், இந்த பொட்டு வைக்கும்போது பெண்கள் அந்த காலத்தில் அம்பர்னு சொல்லி ஒரு பொட்டு வைப்பாங்க. இப்போ அம்பர்னா என்னன்னு கேட்குறாங்க. அந்த அம்பர் வச்சு தான் அந்த குங்குமம் வைப்பாங்க. ஏன்? அது எவ்வளோ வேர்வை இருந்தாலும் அது சீக்கிரம் அலையாமல் இருக்கிறது. கடைசியில் பொட்டு வைக்கிறதே விட்டுட்டு ஸ்டிக்கர் போட்டு வச்சு, அந்த ஸ்டிக்கர் போட்டுலாம் எங்கே தெரியுமா அதிகமாக இருக்குது? குளிக்கிற பாத்ரூம் சிலையில் தான் ஒத்தி வச்சுருக்கிறாங்க. நெத்தியில் எந்த பெண்ணுக்குமே அல்ல. இதை சொல்கிறப்ப பெண்கள் என் மேலே கோவப்பட்டாலும் பரவாயில்ல, திருத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய உடல் வாகையும் உள்ள வாகையும் திலகம் திருத்தி அமைக்கும்ங்கிறது தான் அந்த முக்கியமான சப்ஜெக்ட். இது இப்போ ஆண்களுக்கு வேலைக்கு போகிறான், அவன் கடினமான உழைப்பாளி, அந்த காலத்தில் நிலத்தில் வேலை போடுறான், அவனுக்கு வெற்றி வாகை கொடுக்கணும். என்ன செய்யலாம்? ஆஞ்சநேயர் கோயிலுடைய செந்தூரத்தை வச்சுட்டு போப்பா, அது எவ்வளோ வேர்க்கப்பட்டாலும் அழிச்ச மாதிரி தெரியும், ஆனால் உத்வேகத்தை கொடுக்கும். அந்த வெண்ணெய்ன்னு சொல்லக்கூடிய பதம் கொஞ்சம் கொஞ்சமாக மூர்க்க குணம், கோபம் வருது, சல்லுன்னு பேசுகிறான், பசி வந்துட்டால் எல்லா ஆம்பளையும் கொடுமை அடிக்கிறான். அந்த கொடுமையை, கோபத்தை குறைக்கக்கூடியது அந்த வெண்ணெய்ன்னு சொல்லக்கூடிய அந்த செந்தூரம். உங்களுடைய உடலுள் ஊடுருகி பொறுமை, நிதானம், அமைதி, விட்டு கொடுத்த மனப்பான்மை. இப்போது அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயன், வாயு புத்திரன். சரி, இன்னொரு சப்ஜெக்டை கவனிக்கணும். வாயு, மூச்சு இல்லாட்டினா பேச்சு இல்லை, பேச்சு இல்லாட்டினா மூச்சு இருக்குங்கிறது சொல்லவே முடியாது
இல்லையா? அப்போ அந்த வாயு பகவானால் ஏற்பட்டக்கூடிய அந்த ஆஞ்சநேயனுக்கு தான் பலம் ஜாஸ்தி. அது எப்படி சாத்தியமோ அவனுடைய பிரசாதமாகக்கூடிய அந்த செந்தூரத்தை வைத்துக் கொள்ளும் பொழுது சராசரி ஆண்மகனுக்கும் ஆஞ்சநேயருடைய மனப்பக்குவமும் வலிமையும் வருங்கிறதுக்கு தான் செந்தூரம் அப்படின்னு பேர். உறுதியாக இறுதியாக முடிவாக செந்தூரம் வெற்றி கொண்டார். செந்தூரம்னா வெற்றின்னு பேர். சார் இது ஆஞ்சநேயருக்கு மட்டும்தான் செந்தூரமா? திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகனுக்கு பேர் செந்தூர் முருகன் தான் பேர். நம்ம தான் திருச்செந்தூரில் திரு சேர்த்தனால் திருச்செந்தூர். திருங்கிறது ஒரு மரியாதை கலந்த சூழல் எல்லா கோயிலுக்கும் உள்ளது. திருனா அம்பாளை குறிக்கும், திருனா லட்சுமியை குறிக்கும் இல்லையா? செந்தூர் முருகன் நீங்கள் திருச்செந்தூர் வரலாறு எடுத்து பாருங்கள். செந்தூர் வடி வேலவன பாட்டு, செந்தூர் வடி வேலவனே செந்தூர் முருகையா இருக்குதா இல்லையா? அப்போ அந்த செந்தூர்னா இந்த அறுபடை வீட்டில் செந்தூர் முருகனை பார்த்துனா உனக்கு வெட்டிடா. அவன் சன்னதிக்கு போனாலே வெட்டிடாங்கிறான். நம் மனிதன் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்துக்காகவும் குழந்தைகளுக்காகவும் தன் வேலை வாய்ப்புக்காகவும் தன் தனிப்பட்ட சுதந்திரத்துக்காகவும் சொத்து பத்துக்காகவும் அரசியலுக்காகவும் தன்னுடைய வாழ்க்கைக்காகவும் தன் வாழ்ந்த பிறகாகவும் வெற்றி பெறணும். அவன் தான் ஆண்மகன். ஆண்மகன் பிறந்தவனே வெற்றி பெறுவதற்காக தான். அவன் தெய்வம் இருக்குதா அறிவியல் இருக்குதான்னு வாதாடுவதை விட்டுவிட்டு செந்தூரத்தை எட்டுக்கொள்ளும் பொழுது உங்களை பார்ப்பவனுக்கு ஒரு தெளிவான முகத்தை கொடுக்கும். ஆகா, இவன் உழைக்கக்கூடிய ஆள். அதுக்கு தான் முகலட்சணம் அப்படின்னு பேரான். இதை பெண்களுக்கு என்ன செஞ்சான் அப்படின்னா அவங்க அஞ்சி நடுங்குவர்கள், நாணல் உள்ளவர்கள், மங்கை மடந்தை பேரிளம் பெண் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். அது மங்கையா மடந்தையா அறிவையா தெரிவையான்னு உணர்த்துவதற்காக திருமணமானவளுக்கு மேல் இருக்கக்கூடிய வடுகளை கொஞ்சம் வச்சுக்க இல்லையா? திருமணமாகி குழந்தை பெற்றவளுக்கு கழுத்தில் வச்சுக்கன்னா எவ்வளவு நெத்தியில் வந்து அந்தந்த வயசில் அந்தந்த திலகம் வேலை செய்யும் சொல்லி இதை பற்றி இன்னும் நிறைய பேச வேண்டிய இருக்குது. சிறப்பு நிகழ்ச்சி இதை பற்றி உங்ககிட்ட உணர்த்துறேன்னு சொல்லி தயவு கூர்ந்து தவறுதலாக இருந்தால் மன்னித்து கொண்டு இந்த நிகழ்ச்சி வாயிலாக ஆண்களும் பெண்களும் குறிப்பாக ஆஞ்சநேயருடைய பிரச்சாரமானத்தை செந்தூரத்தை இட்டுக்கொண்டு இந்த அவசர கால வாழ்க்கையில் எல்லா வேலையிலும் இருக்கக்கூடிய ஆண்கள் ஆஞ்சநேயருடைய துணை கொண்டு வெற்றிவாக சூட வேண்டுமாய் உங்கள் அத்தனை பேர் பாதத்தையும் தொட்டு கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை வாசி திருப்போணம் கோரக்நாத அடிமை டி ஆனந்தாழ்வார். வணக்கம்.